வணக்கம். ஜோரா ஆன்மீக சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சில பொருட்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கவே கூடாதுங்க. அப்படி வாங்கினோம் அப்படின்னா அவங்களோட துரதிர்ஷ்டமும் நமக்கு வந்து சேர்ந்துரும், அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு சில பொருள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் கையால் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அவங்களோட துரதிர்ஷ்டம் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தது. அப்போ அவங்க நல்லா தான் இருந்தாங்க, எந்த இதுவும் இல்லை. ஆனால் அதை அப்படியே தொட்டு தொட்டு ஒவ்வொரு ஃபேமிலி பொண்ணா, என்னோட அம்மா, என்னோட அம்மாவுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் சொன்னது, நான் அதை ஃபாலோ பண்ணுறேனா, என்னோட பிள்ளைக்கு நான் அதை சொல்கிறேனா அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அந்த விஷயம். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து இதை எல்லாமே மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன்னா முன்னோர்கள் அவங்க பாட்டுக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு என்ன அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நிறைய தப்பு நடக்கு, நிறைய நெகட்டிவ் நடக்கு. அந்த வீட்டில் பண பிரச்சனை மட்டும் இல்லை, கண்டிஷ்டி, அதுக்கப்புறம் பில்லி சூனியம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வர்றதுக்கு காரணம் கூட இதுவாக கூட இருக்கலாங்க. முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே நம்மளால் பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது தான். ஆனால் ஒரு சில வழிகள் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு துரதிர்ஷ்டம் வராமல் கண்டிப்பாக அதை காப்பாற்றலாங்க நம்ம வீட்டில். ஏன்னா துரதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா கொடுக்குற அவங்க வந்து என்ன கொடுத்துருந்தாங்களோ அதோட துரதிர்ஷ்டம் அவங்களோட நெகட்டிவ் வந்து நமக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு சில பொருள் இருக்க தான் செய்யுது. நான் அதை வரிசையாக உங்கள் கூட நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கஷ்டம் இருக்காது, சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யாராவது இரும்பு பொருள் ஏதாவது கொடுக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கவே கூடாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் உங்கள் வீட்டில் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கலாம். ஆனால் யாரும் இரும்பு பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன்னா இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்க கிட்டேருந்து இரும்பு வாங்கக்கூடாதுங்கிற காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த இரும்பு பொருள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்காது, கண்டிப்பாக துருப்பிடிச்சிரும். அப்போது அதே மாதிரி கொடுத்தவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவும் அதே மாதிரி ஆயிரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் இதுவும் இரண்டாவது காரணம். அதனால் யார் இரும்பு பொருள் கொடுத்தாலும் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அதுவும் துருப்பிடிச்ச இரும்பு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன்னா சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்ததுனால அந்த இரும்பு பொருள் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. செருப்பு வந்து ஒரு சில பேர் கொடுப்பாங்க, எனக்கு இந்த செருப்பு போட முடியாது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்து வீட்டில் ஒரு சில கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது சொந்தக்காரங்க கூட நீ உன்னோட பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. தயவு செய்து அதை வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் புதுசாக வாங்கி கொடுங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து அந்த செருப்பு மட்டும் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரும் கொடுக்கணும், நம்ம கஷ்டத்துக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க புதுசாக கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக பழைய பொருள் வந்து வாங்கக்கூடாது. ட்ரெஸ்ஸுமே ஒரு சில பேர் வந்து போட்டுட்டு ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் அது 10 நாள், 1 மாதம், 2 மாதம் போடுவாங்க. உடனே அந்த ட்ரெஸ்ஸை வந்து யாருக்காவது கொடுத்துக்குவாங்க, அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துருவாங்க. அதை ஒரு சில பேர் வாங்குவாங்க. ஏன்னா கஷ்டத்தின் சூழ்நிலை காரணமாக வாங்குவாங்க. ஆனால் அதையுமே செய்யக்கூடாது. ஒருத்தங்க வந்து புது ஆடைகள் இதெல்லாம் தானம் பண்ணலாம். ஆனால் அது வந்து கொடுக்கணுன்னா புதுசாக நீங்கள் வாங்கி கொடுக்கணுமே தவிர கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண பொருளை அதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தானம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்தினதை கொடுக்கும்போது நமக்கு துரதிர்ஷ்டம் வரும், வாங்குகிற அவங்களுக்கும் அது துரதிர்ஷ்டமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க உடுத்தின அந்த ஆடைகள் வந்து நீங்கள் வாங்கவே கூடாது. அது வந்து எவ்வளோ காஸ்ட்லியான சேரீயாக கூட இருக்கட்டும், அது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து வாங்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு குடை தானம் பண்ணலாங்க, குடை தானம் பண்ணுறது தவறில்லை. ஆனால் புதுசாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பயன்படுத்தின குடையவே கொடுக்கறதுக்கு பேர் வந்து தானம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒருத்தங்களுக்கு குடை தானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது புதுசாக கொடுக்கறதுல தான் பலன் இருக்குது. பழைய பொருளை வந்து நான் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொன்னது எந்த பயனும் இல்லை. நீங்கள் எந்த தானம் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக வாங்கி செய்கிறதுல தான் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்குங்க. அடுத்து வந்து கல்லுப்பு. கல்லுப்புமே ஒருத்தங்க கையால் ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லுப்பு வந்து வீட்டோட
பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜை அறையில் வச்சு பயன்படுத்துறது கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி அதில் இருக்கும். ஒரு சில பேர் வந்து அந்த உப்பை சமையலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, கால்படாத இடத்துல கொண்டு போட்டுருவாங்க. ஏன்னா பூஜை அறையில் வைக்கும்போது கண்டிப்பாக அது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் அதில் இருக்கும். அதை நம்ம சமையல் அறைக்கு தாராளமாக நம்ம சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, தோசைக்கு அரைக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஒருவேளை நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கல் உப்பை ஒருத்தங்க கையில் கொடுக்கும்போது நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம கல்லுப்பை கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அப்படிங்கிறதுனால தான் கல்லுப்பை வந்து யார் கையிலையும் கொடுக்கவே கூடாது, அதாவது கையால் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து எலுமிச்சை பழங்க. எலுமிச்சை வந்து ராஜகனி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த எலுமிச்சை கனி வந்து நம்ம காய்கறி கடையில் அல்லது வெளியே எங்கே ரோட்டோரமாக வச்சுருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து லெமன் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எக்காரணத்துக்கு ஒருத்தங்க கையால் வந்து நம்ம அந்த லெமன் வந்து வாங்கவே கூடாது. கோயிலில் வந்து ஐயர் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம அம்மா அவங்க கையால் வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ சொந்தக்காரங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சையை வந்து கையால் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமே ஒரு சில பேர் வந்து அந்த லெமன் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா கையால் வாங்கவே மாட்டாங்க. சாரீ கட்டியிருந்தாலும் சரி, சுடிதார்னாலும் சரி, அந்த சாரீ முந்தானையில் வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா எலுமிச்சையும் அதே மாதிரி தாங்க, பாசிட்டிவ் எனர்ஜியும் ஈர்க்கும், நெகட்டிவ் எனர்ஜியும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படும் போது கண்டிப்பாக ஒருத்தங்க கையால் அதை எலுமிச்சை பழத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நல்ல விஷயத்துக்காகவும் இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவாங்க, கெட்ட விஷயத்துக்காகவும் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவாங்க. பொதுவாகவே முச்சந்தில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்த எலுமிச்சை பழம் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து நல்லதையும் ஈர்க்கும், கெட்டதையும் ஈர்க்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதை வந்து முச்சந்தியில் கொண்டுட்டு போய் பரிகாரத்துக்காக தலையை சுற்றி அதில் போடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த எலுமிச்சை பழத்தை வந்து கண்டிப்பாக கைகளால் யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. ஒன்று நம்ம கடையில் வாங்கிக்கலாம், அல்லது கோவிலில் ஐயர்கிட்ட அவங்க கையால் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி தாங்க முட்டையுமே தாந்திரிகப்படி நிறைய பரிகாரத்துக்காக இந்த முட்டையும் செய்வாங்க. அந்த தலையை சுற்றி இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முட்டையை சுற்றி தான் செய்வாங்க. அதனால் முட்டையுமே யாரும் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கவே கூடாது. பொதுவாகவே இந்த முதலிடம் எது அப்படின்னா எலுமிச்சை பழமும் இந்த முட்டையுமே கண்டிப்பாக கெட்ட சக்திக்காகவும் இதை எலுமிச்சை பழத்தையும் இந்த முட்டையும் பயன்படுத்தி முச்சந்தியில் கொண்டுட்டு போய் போடுவாங்க. அதனால் எப்போவுமே யார் கையில் வந்து உங்ககிட்ட முட்டையை கொடுத்தாலும் சரி, எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க. நமக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் கூட கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த 2 பொருளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் கண்டிப்பாக யார் கொடுத்தாலும் வாங்கவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருந்த தங்க செயின் அல்லது வளையல், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் போயிருக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க இது நல்லா இருக்குது கொஞ்சம் கூட போட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக அதை ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம இந்தாங்க பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கழுத்தில் போட்டிருக்கிறத உடனே கழட்டி கொடுப்போம். அது எந்த நாள்னு கூட பார்க்க மாட்டோம், உடனே அதை கழட்டி கொடுத்துருவோம். அந்த தவிர செய்யவே கூடாது. அவங்க உடனே அந்த செயினை வந்து வாங்கி அவங்க கிட்ட போட்டுப்பாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒரு சில லக்குக்காக அந்த தங்கம் வந்து உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? அப்போ அந்த தங்க செயினை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கழட்டி ஒருத்தங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதை வந்து பார்த்துட்டு போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லக்கு அது வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படிம்பாங்க. நமக்கு துரதிர்ஷ்டமாக வந்துடும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த தங்கம் வந்து இன்னொருத்தங்க கழுத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியுமே நீங்கள் போடணும் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா கூட வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். ஒரு சில பேர் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி நெல் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் போய் அந்த நகையை வாஷ் பண்ணிட்டு தான் அவங்க கழுத்தில் போட்டு விடுவாங்க. ஒருத்தங்க நம்மக்கிட்ட அந்த தங்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம வாங்கி போடக்கூடாது, வாஷ் பண்ணிட்டு மட்டும்தான் போடணும். ஒரு சில பேர் இன்னும் பக்கத்து வீட்டில் வந்து வெளியே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செயினை கேட்பாங்க, உடனே அவங்க கொடுப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறுங்க. அப்படி அதனால் தங்கமுமே யார் கேட்டாலும் கொடுக்கவும் கூடாது, அவங்க கிட்டேருந்து வாங்கி நம்மளும் போடக்கூடாது. நீங்கள் வளர்க்குற செடியை பார்த்துட்டு ஒருத்தங்க நல்லா இருக்குது, எனக்கு இதில் ஒரு
ஒரு செடி வந்து எனக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், தவறில்ல. ஆனால் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களையே கட் பண்ண சொல்லிடுங்க. ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்க செடியை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது துளசி, வெற்றிலை இந்த மாதிரி செடிக்கு பொதுவாக இது ரெண்டுமே பொதுவாக வெற்றிலை, துளசி இந்த 2 செடியுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய செடிங்கிறதுனால யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் மெயினாக துளசி கொடுக்கவே மாட்டாங்க. வெற்றிலை கூட கொடுப்பாங்க, ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியுமே நீங்கள் கொடுக்கணும், ஒருத்தங்க கேட்குறாங்க, ரொம்ப விரும்பி கேட்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு ₹5 வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த வந்து வெற்றிலை கொடுங்க. ஏன்னா நம்மளோட அதிர்ஷ்டம் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து செடி கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களையே கட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து கொடுங்க. ஏன்னா உங்களோட அதிர்ஷ்டத்தை கட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு செடி வந்து நல்ல அருமையாக உங்கள் வீட்டில் நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்கும். பார்க்குறவங்க கண்ணு ஃபுல்லாக அந்த செடி மேலே தான் இருக்குங்கிற பட்சத்தில் அதை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுக்க வேண்டாம். அதை அவங்களையே கட் பண்ண சொல்லி அவங்களே எடுத்துக்க சொல்லுங்கள். கோவிலில் தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்குது. அதை வந்து பக்கத்து வீட்டுக்கோ அல்லது சொந்தக்காரங்களுக்கோ அந்த உடைத்த தேங்காயில் பாதியை ஒரு சில பேர் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கவே செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பூஜை பண்ணி அதை கொடுத்த அதிர்ஷ்டம் அது வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு வேளை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்காகவோ, ஒரு வேளை உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாருக்கும் கொடுக்கணுமோ அல்லது சொந்தக்காரங்களுக்கு யாரும் கொடுக்கணும், உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உடைத்த பாதி தேங்காயில் அந்த 3 கண் பகுதி இருக்கும்ல, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. மீதி பாதி பகுதியை அவங்களுக்கு கொடுங்க. மேக்ஸிமம் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது தாங்க. ஏன்னா அதை உடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அந்த 3 கண் பகுதி இருக்கிற தேங்காய் வந்து பெண் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மீதி உடைத்தது வந்து ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பாதியை கொடுங்க. அந்த 3 கண் பகுதி இருக்கிறத நீங்கள் வச்சுட்டு கொடுங்க. எண்ணெய் வந்து யாரும் கொடுத்தாலும் அப்படின்னு வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா அது சமையல் எண்ணெய், விளக்குக்கு எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் பக்கத்து வீட்டில் வந்து நான் இந்த எண்ணெய்லாம் பயன்படுத்த மாட்டேன், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. கஷ்டத்தின் காரணமாக அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்கினீங்க அப்படின்னா மேலும் மேலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். அதனால் எண்ணெய் வந்து யாரும் ஃப்ரீயாக கொடுத்தா கூட தயவு செய்து வாங்காதீங்க. பொதுவாகவே இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம துரதிர்ஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு வந்து அந்த லக்கு அப்படிங்கிறதே இருக்காது. ஒரு சில பேருக்கு லக்கு இருக்குங்க. நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம் வந்து திடீர்னு சரிவை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சாமியை கும்பிட்டாலும் சரி, என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி, ஒருத்தங்களோட துரதிர்ஷ்டம் நமக்கு வந்தது அப்படின்னு கண்டிப்பாக நம்மளும் நெகட்டிவாக மட்டும்தாங்க இருப்போம். அதை வந்து என்ன பண்ணாலும் சரியாகாது. இப்படி ஒரு சில வழிகளை கண்டிப்பாக முன்னோர்கள் சொல்லி வச்சது, அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் மூட நம்பிக்கைங்கிற பேரில் நிறைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். முன்னோர்கள் வந்து சும்மா நேரம் போகாமல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி வைக்கலை. இது நிறைய விஷயம் இருக்குது. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை முன்னேறுங்க. நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.